டைரெக்டாக நம்ம சோப் மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. நமக்கு முதல்ல தேங்காய் எண்ணெய் தேவை. ஒரு 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா தேவைப்படுங்க. காஸ்டிக் சோடா வந்து நான் கெமிக்கல் ஸ்டோரில் 1 கிலோ 90 ரூபான்னு வாங்கினேன். நீங்கள் ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருக்குது. அதனால டைரெக்டாக கெமிக்கல் ஸ்டோர் போயே வாங்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நீங்கள் அட்டை டம்ளர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய பாத்திரமும் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கரண்டியும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட விஸ்க் இருக்குன்னா விஸ்க் எடுத்துக்கலாம், எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை நீங்கள் திரும்பவும் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது குப்பைமேனி இலை. இது வந்து நீங்கள் தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தாவே அங்கங்கே செடி வளர்ந்துருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த குப்பைமேனி இலை கிடைக்கலன்னா நீங்கள் வில்லேஜ் சைடு எங்கேயாவது போனீங்கன்னா ரோடு ஓரமாகவே நிறைய செடி வந்து அங்கங்கே இருக்குங்க. நீங்கள் அதை பறிச்சுட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த குப்பைமேனி இலைகளை விதைகளை போட்டுறக்கூடாது. நம்ம எடுத்துகிட்டு போய் அதோட இலைகளை மட்டும் தனியாக பறித்து ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நான் அரைச்சி சாறு எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அதோடைய இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துக்கிறேன். அதோடைய பூக்களையும் காய்களையும் நான் பறிக்கலை. இப்போ இதை நல்ல தண்ணியில் அலசிட்டு அதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இதில் மண் அங்கங்கே ஒட்டி இருக்கலாங்க, அதுக்காக தான் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அங்கங்கே திப்பி திப்பியாக இருந்தால் அப்புறம் சோப்பில் வந்து நமக்கு சொர சொரன்னு இருக்கும். அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த குப்பைமேனி சாறை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடணுங்க. எதுக்காக நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோன்னா, நம்ம காஸ்டிக் சோடாவோடு அதை கலக்கும்போது நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா கெமிக்கல் இல்லைங்களா, அதனால் இதோடைய இயற்கை தன்மையை இழந்துடும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் வச்சு சேர்க்கும்போது அதோடைய குணம் வந்து அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல ஐஸ் கட்டி ஆகிற வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சுருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சோப் மேக் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம சோப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுருக்காதீங்க. காஸ்டிக் சோடா போடும்போது சுவாசிச்சிடாதீங்க. முடிஞ்சால் நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு கூட இதை செய்யுங்க. நான் வந்து 3/4 டம்ளர் காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேங்க. அது கூட 1 டம்ளர் தண்ணி கலந்து சேர்க்க போகிறேன். 1:2 ரேஷியோவில் எடுப்பாங்க. அது கொஞ்சம் கெமிக்கல் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் 3/4 டம்ளர் எடுத்தால் சூப்பராக வரும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றினோடனே பாத்திரம் நல்லா சூடாயிரும். அந்த காஸ்டிக் சோடா ரியாக்ட் ஆகிறதுனால அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம இது கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃப்ரீசரில் வச்சுருக்கக்கூடிய குப்பைமேனி அந்த ஐஸ் கட்டியை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். உடனேவே சேர்த்துருங்க, அப்போ கொஞ்சம் ஹீட் குறையும். இது நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு காத்தோட்டமான பகுதியில் வச்சு நல்லா ஆற விட்டுறணுங்க. அந்த காஸ்டிக் சோடாவோட சூடு வந்து நல்லா குறையிற வரைக்கும் ஆற வைக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒன்று கலந்து விட்டுட்டோம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே நல்லா காத்தோட்டமான பகுதியில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா சில்லுன்னு ஆகணும். அதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் சேர்த்துறாதீங்க. அப்புறம் சோப் வந்து கட்டி ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நான் இதில் 7 டம்ளர் தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிக்கிட்டே கலக்கிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக அப்படியே ஊற்ற நீங்கள் கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க. இதே மாதிரி தான் 7 டம்ளரையும் சேர்க்கணும். ரொம்ப பொறுமையாக செய்யுங்க. இது செய்யும்போது ஒருத்தர் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து கலந்து விட்டால் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால் 2 பேர் இதை செஞ்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக நீங்கள் செய்யலாம். அப்புறம் நம்ம இதை வந்து இந்த மாதிரி கரண்டியில் நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணி நேரமாவது கலக்கிற மாதிரி இருக்கும். இதே எலக்ட்ரிக் பீட்டர்னால் ஒரு 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ்லேயே வேலை முடிஞ்சிடும். நம்ம தேங்காய் எண்ணெய் அதிகமாக சேர்க்கறதுனால அந்த க்ரீமி ஃபார்மேட் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க. அதனால் வந்து நீங்கள் 2 பேர் செய்யுங்க. நாங்கள் 2 பேர் தான் செஞ்சோம். 1 மணி நேரம் ஆச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாட்டம் இருக்குங்க. அதுக்கப்புறம் போக போகவே அப்படியே கெட்டியாகிறது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் மாதிரி இருக்கும்.
பாருங்கள், இப்போ வந்து ஓரளவுக்கு கலந்து வந்திருக்கு, நெய் மாதிரி இருக்குது. அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரம் போய் பார்த்தீங்கன்னா நல்லா தோசை மாவு பதத்துக்கு மாவில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடுங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் அதிகமாக சேர்க்கறதுனால தான் இந்த மாதிரி வருது. இல்லைனா உங்களுக்கு கட்டியாக கூட வரும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கம்மியாக போட்டு காஸ்டிக் சோடா இன்னும் அதிகமாக போட்டிங்கன்னா கட்டியாக வரும். அதே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண அந்த தேங்காய் எண்ணெயோட கலர் வந்து மாறுறது உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், எப்படி அந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் துவஞ்சு போனால் எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி கலரில் வந்து மாறும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம குப்பைமேனி, அந்த தேங்காய் எண்ணெய், அந்த காஸ்டிக் சோடா இதில் எல்லாமே நல்லா கலந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு டீ கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேங்க. உங்கள்கிட்ட சோப் மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் சோப் மோல்டில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி டீ கப்பில் போட்டு கூட செஞ்சு வைக்கலாம். இதோட ஷேப்பும் நல்லா தான் இருக்கும். நான் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு மொத்தமாக 20 டீ கப் ஃபுல்லாகவும் அரை கப்பில் ஒரு 4 கப்பும் கிடச்சிதுங்க. அப்படி பார்க்க போனால் மொத்தமாக 22 டீ கப் ஃபுல்லாக வர்ற அளவுக்கு நான் சொன்ன அளவுகளில் எனக்கு சோப் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு அந்த கப்பை வந்து யாரும் கைப்படாத இடத்துல, யாரும் ஆட்டக்கூடாது, நம்ம நிழல்லையே வைக்கலாம். யாரும் தொடாத இடத்துல, மெயினாக குழந்தைங்க பெரியவங்க யாருமே தொட முடியாத இடத்துல வந்து நீங்கள் அதை வச்சுருங்க. நாங்கள் வந்து எங்கள் ஹாலில் வந்து ஒரு ரேக் இருக்குங்க, அதில் டாப் ரேக்கில் வந்து இது எல்லாத்தையுமே நான் அடுக்கிட்டேன். இது செட்டாக நார்மலாக 2 நாள் டைம் எடுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கப்பை பிரித்து எடுத்து வச்சிடலாம். நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் பிரிக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு வாரம் விட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே செட் ஆகி சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரித்து எடுத்து வச்சுட்டு 45 நாள் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எதுக்காகனா அந்த கெமிக்கலோட வீரியம் வந்து குறைஞ்சிரும். அதுக்காக நம்ம 45 நாள் கழித்து தான் இந்த சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்சால் நீங்கள் 50 நாள் 60 நாள் கழித்து கூட யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து இது நேற்று போட்டது இன்றைக்கி காட்டுறேன் பாருங்கள். ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு அப்புறம் பிரித்தா நமக்கு நல்லா கடையில் வாங்குற மாதிரியே பாராக சூப்பராக சோப்பு கிடைக்குங்க. இந்த அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் உங்களுக்கான சோப்பை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.